தண்ணீர் தான் பெண்களின் ஆகச்சிறந்த பலம். உடல் உறுப்புகளே கண்ணீரை வெளியேற்றுவதற்கான அடிப்படை. பெண்களுக்கான கண்ணீர் பலவீனமானது அல்ல, மிகப்பெரிய பலமே அதுதான். இல்ல உள்ளிருக்கிற மன அழுத்தத்தையும் மன குழப்பத்தையும் விரட்ட கண்ணீர் தான் ஒரே வழி. அதீத அழுவையும் கூட முகத்துல எல்லாம் சரி, கண்ணீர் சில இடங்கள்ல நம்ம சொல்ல வர கருத்தை சொல்ல விடாம தடுக்குதே, அதுக்கு என்ன பண்றது? குறிப்பா நிறைய பிரபலங்கள், நடிகர்கள், விருது மேடைகள். பொண்ணு மாதிரி ஏன் அழுவுற? உங்களை எதுவும் சொல்லிடக்கூடாதே, உடனே கண்ணில தண்ணி கொட்டிடுமே. இதுக்குதான் பொண்ணுங்களை டீம்ல சேர்க்கிறதே இல்ல. எதுக்கு எடுத்தாலும் அழுதுடுவாங்க. இந்தாமா உடனே நீலி கண்ணீர் எடுக்காதம்மா, போமா அந்த பக்கம். இப்படி பொதுவாவே பெண்களோட கண்ணீரை அவர்களுக்கு பாதகமா மாற்றிதான் ஆண்கள் சமூகம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் மருத்துவர்களும் உளவியல் வல்லுநர்களும் கண்ணீர் தான் பெண்களின் ஆகச்சிறந்த பலம்னு சொல்றாங்க. நிதர்சனம் என்னன்னா, ஆண்களும் கண்ணீர் விட கற்றுக்கொள்ள வேண்டும்னு அழுத்தமா சொல்றாங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பயிற்சியாளர் ஜெயந்தி. வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராணிஸ் பொண்ணு. இன்னைக்கு வீடியோல கண்ணீர் ஏன் வருது, அதோட பலம் என்ன, அதை மேனேஜ் பண்ணி எப்படி நம்ம பாசிட்டிவா மாத்திக்க முடியுங்கிறத பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எப்பயும் சொல்றதுதான், ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டே வீடியோ கேளுங்க. உங்க நேரம் உங்களோடது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெண்களுக்கு மட்டும் ஏன் கண்ணீர் அதிகமா வருது? பெண்களுடைய உடல் உறுப்புகளே கண்ணீரை வெளியேற்றுவதற்கான அடிப்படை தகவமைப்புகளோட தான் வடிவமைக்கவே பட்டிருக்கு. அதுலயும் பெண்களோட பால் சுரப்புக்கான அதே ஹார்மோன் தான் கண்ணீர் சுரப்புலையும் வேலை செய்யுது. அதே மாதிரி ஆண்களின் உடல் இயல்பாகவே கண்ணீரை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை கொண்டிருக்கு. மேலும் ஆண்களோட கண்ணீர் சுரப்பி முடிந்தவரை கண்ணீரை உள்ளிழுத்துக் கொள்ளும். ஆனா பெண்களோட சுரப்பி முடிந்தவரை கண்ணீரை வெளியேற்றும். பெண்களால எந்த ஒரு எமோஷனையும் கண்ணீராலேயே கடந்துட முடியும். ஒரு எடுத்துக்காட்டு பாப்போமா? மேரேஜ் ஆகுற அன்னைக்கு எல்லா பொண்ணுங்களும் பிறந்த வீட்ல இருந்து பிரிஞ்சு போக மனசு இல்லாம அழுதுட்டே இருப்பாங்க. அவங்கள தேத்துறதே பெரிய வேலையா இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயோ அல்லது கொஞ்ச நாள்லயோ பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்குமான வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டு மிக சுலபமா எந்தவித உணர்வையும் கண்ணீர் மூலமா வெளியேற்றிட்டு மறு வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வருவாங்க. அதாவது அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு தங்களை எளிதா தயார்படுத்திக்குவாங்க. அதனாலதான் பெண்களுக்கான கண்ணீர் பலவீனமானது அல்ல, மிகப்பெரிய பலமே அதுதான்னு சொல்றாங்க. வருங்கால சமுதாயத்தினருடைய வேலை ஒண்ணுதான். பெண்ணுனா தனது உணர்ச்சியை வெளிப்படுத்த நிச்சயம் அழுவாள்னு புரிஞ்சுக்கணும். சோகத்துல மட்டும் இல்ல, அளவில்லாத சந்தோஷத்திலையும் அழுகுதான் வரும் ஆனந்த கண்ணீர். இன்னும் சில எமோஷன்ஸ் இருக்கு. உருக்கமா சாமி கும்பிடும் போது கண்ணீர் வரும். எப்படி நடக்க போகுதோன்னு பயந்துட்டு இருந்த ஒரு விஷயம் நல்லபடியா நடந்து முடியும் போது கண்ணீர் வரும். பல நாட்களா ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் போது கண்ணீர் வரும். நம்ம பிள்ளைங்களோ, நம்ம பெற்றோரோ, லைஃப் பார்ட்னரோ, கூட பிறந்தவங்களோ, நண்பர்களோ நம்மளை பெருமையடைய செய்யும் போது பூரிச்சு போவோமே, அப்பவும் கண்ணீர் தான் வரும். நம்ம எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த நிச்சயம் கண்ணீர் தான் வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உணர்வுகளுக்கான நேரத்தை கொடுக்க ஆண்கள் பழகிக்க வேண்டும். உண்மையில உள்ளிருக்கிற மன அழுத்தத்தையும் மன குழப்பத்தையும் விரட்ட கண்ணீர் தான் ஒரே வழி. இனிமே பொம்பளை பிள்ளை மாதிரி அழுகாதன்னு ஆண்களுக்கு சொல்லி கொடுக்காம, பெண்கள் போல அழ கற்றுக்கொள், நீயும் பிரச்சனையிலிருந்து மிகவும் எளிதாக வெளியே வந்து விடுவாய்னு ஆண்களுக்கு சொல்லி கொடுங்க. எல்லாம் சரி, கண்ணீர் சில இடங்கள்ல நாம சொல்ல வர கருத்தை சொல்ல விடாம தடுக்குதே, அதுக்கு என்ன பண்றது? அதுக்குதான் டியர்ஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம கண்ணீரை நம்ம எப்படி கையாளுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணம் பாப்போமா? ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அந்த நிறுவனம் நடந்த பிரச்சனைக்கும் ஒட்டு மொத்தமா நீங்க தான் காரணம்னு முடிவெடுத்து உங்க கொலீக்ஸ் முன்னாடி உங்களை பயங்கரமா திட்டிடுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல பெரும்பாலான பெண்களுக்கு அழுகதான் தோணும். ஆனா அங்கே அழுகாதீங்க. ஜஸ்ட் எழுந்திருச்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்துடுங்க. தனியாவோ வாஷ்ரூம்லயோ போயிட்டு அழுக தோணுச்சுன்னா அழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அதுல இருக்க தெளிவா பாருங்க. இப்படி உங்களுக்கு நீங்களே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒர்க் பண்ற இடத்துல கண்ணீரே மிகப்பெரிய சக்தியா இருந்து உங்க மன குழப்பங்களை நீக்கி தெளிவான மனநிலையை உருவாக்கும். வேலை பார்க்குற இடத்துல ஆண் பெண் இருவருமே சமந்தான். ஆனா ஆண்களை நடத்துறதுக்கும் பெண்கள் நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை ஒரு பெண் உங்க முன்னாடி அழுறானா அவங்களுக்கான நேரத்தை விட்டுட்டு அப்புறமா பேச முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் அந்த பெண் ஒரு தெளிவான பதில கொடுப்பா.
இது ஆண்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்கள் கூட கோபத்தை வெளிப்படுத்த அல்லது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு சத்தமா கத்துறது, டேபிள்ல ஓங்கி அடிக்கிறது, ஏன் சிலர் கெட்ட வார்த்தைகளை கூட பேசுறத பார்த்திருப்போம். அந்த மாதிரி மூர்க்கத்தனமா நடந்துக்கிறதுக்கு கண்ணீர் மூலமா கையாளுறது எவ்வளவோ சிறப்பு. கண்ணீருக்கு அவ்வளோ சக்தி உண்டா அப்படின்னு கேட்டா உண்டு, நிச்சயமா உண்டு. ஏதோ ஒரு பிரச்சனையை நினைச்சு சோகமா இருக்கிறதுக்கு பதிலா முடிஞ்ச அளவு அழுதுட்டு பிறகு யோசிச்சு பாருங்களேன், உங்க மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும். மூளையை சூழ்ந்திருந்த ஏதோ ஒரு அழுத்தம் ஒரு திரை விலகினது மாதிரி இருக்கும். பிரச்சனையே நினைச்சு சோகமா இருக்கிறதுக்கு பதிலா நல்லா அழுதுட்டு ஒரு முடிவை எடுத்து பாருங்க, அதுல ஒரு தீர்க்கமும் தெளிவும் இருக்கும். அதுக்காக குழந்தைகள் அழுது அடம்பிடிக்கிறாங்கன்னா அதை நாம ஈஸியா எடுத்துக்க கூடாது. தேவைப்படுற நேரத்துல கண்டிப்பா நடந்துக்கிறது அவசியம். ஏன்னா அழுது அடம்பிடிக்கிற குழந்தைகள் வருங்காலத்துல எதுக்கு எடுத்தாலும் அழுற சூழ்நிலையில இருப்பாங்க. அதை ஆரம்பத்திலே நாம சரி பண்ணலன்னு வைங்க, பெற்றோர்கள் தான் அவங்க சக்திக்கு மீறி குழந்தைகளோட ஆசைகள் நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாவாங்க. அதீத அழுகையும் கூட முகத்துல மங்கு, கண்கள் வீக்கம், தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகளை உருவாக்குது. எனவே எதுவுமே ஒரு அளவுல இருந்தா அது மருந்து, அதிகமானா அதுவே விஷமா மாறும். பொது இடங்கள்லயோ இல்ல வேலை பார்க்குற இடத்துலயோ பெண்கள் கண்ணீர் சிந்தினா சக ஆண்கள் என்ன செய்யணும்? ஆண்கள் செய்யறது இருக்கட்டும், முதல்ல பெண்கள் என்ன செய்யணும்? சில பெண்கள் இப்பெல்லாம் தைரியங்கிற பேர்ல எதுக்குமே அழாம இருந்துட்டு ஆண்களை போலவே சக பெண்களோட கண்ணீரை மதிக்கிறது இல்ல. கேலி கிண்டல் தான் பண்றாங்க, இல்லனா எல்லாரும் பாக்குறாங்க அழாதன்னு சொல்லிதான் இன்னொரு பெண்ணை தேத்துறாங்க. இத முதல்ல பெண்களுக்குள்ள மாத்திக்கணும். அதே மாதிரி ஆண்கள் மனதளவுல அவங்க சொந்த பந்தங்கள்லயோ இல்ல வீட்டுல அவங்க அம்மா, மனைவி, சகோதரின்னு யாரோ ஒருவர் எதுக்கா இருந்தாலும் அழுந்து அடம்பிடிச்சு சாதிச்சுட்டு இருக்க தன்னோட வீட்டு பெண்ணால ஒரு சலிப்புக்கு ஆளாகி இருப்பாங்க. இந்த சலிப்பு தான் தன் முன்னாடி எந்த பெண் அழுதாலும் அவரையும் தன் வீட்டுல இருக்க பெண்களோட ஒப்பிட்டு பார்த்து விமர்சனங்களை சொல்லிடுவாங்க. இதுக்கு அந்த ஆண் வளர்ந்து வந்த சூழல் தான் காரணமா அமைது. இனிவரும் காலங்கள்லயாவது பெற்றோர்கள் பெண்களின் கண்ணீரை மதிக்க கத்துக்கோன்னு ஆண்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பீங்கன்னு நம்புறேன். அதே போல எதுவானாலும் உன் மனசுக்குள்ள இருக்க குழப்பத்தை வெளியேற்ற மனசு விட்டு அழுகிறது தான் மிகச்சிறந்த தீர்வுங்கிறத மனித இனம் புரிஞ்சுக்கணும். மிருகங்கள் கூட பல நேரங்கள்ல தங்கள் உணர்வுகளை கண்ணீர் மூலமா தான் வெளிப்படுத்தும். அதுல மிகச்சிறந்த மிருகம் யானை. எப்படி சிரிக்கிறது மனித குணமோ அழுவதும் மனித இயல்புதான். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாலே பெண்களோட கண்ணீர் பலவீனம் அல்ல, பலம்னு பெண்கள் ஆண்கள் என இரு தரப்பிலுமே உணர்வாங்க. நல்ல மாற்றம் என்னன்னா சமீப காலமா நிறைய ஆண்கள் மனதை விட்டு அழுவதை பார்க்க முடியுது. குறிப்பா நிறைய பிரபலங்கள், நடிகர்கள் விருது மேடைகள்ல அழுது தங்களோட உணர்வை வெளிப்படுத்தி கண்ணீருக்கான பலத்தை காண்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எனவே கண்ணீர் நல்லது, பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நான் ராணியோட பொண்ணு. டாடா.